அந்த வார்த்தையை கேட்க அன்பாக கேட்கிறேன். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்த நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இதனுடைய கருப்பொருள் ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால், குடும்பங்களை விசாரிக்கிற கர்த்தர். இவர் யார் என்றால், குடும்பங்களை விசாரிக்கிறவர். ஆங்கிலத்தில் சொல்லுகிறேன், கவனியுங்கள். இவரை போல நம்ம விசாரிப்பதற்கு பூமியில் யாரும் இல்லை. நோ ஒன் எவர் கேர் லைக் ஜீசஸ். நம்ம விசாரிப்பதில் அவரை போல அக்கறை உள்ளவர்கள் யாரும் இல்லை. ஒரு சிறிய வார்த்தை, 25ஆம் வசனம். இயேசுவின் சிலுவை அருகே அவருடைய தாய், அவருடைய தாயின் சகோதரி மகதலேனா மரியாள். ஒரு சின்ன கேள்வி. அவரை பின்பற்றின மக்கள் ஏராளம், நன்மை பெற்றவர்கள் ஏராளம், புரியுங்களேன். அவருடைய அற்புதங்களை கண்டவர்கள் ஏராளம். ஆனால் நன்மை பெற்றவர்களும் அற்புதங்களை கண்டவர்களும் இல்லை, சாதாரண பெண்கள் இருந்தார்கள். இதான் உலகம். திரும்ப படிக்கிறேன். இயேசுவின் சிலுவை அருகே அவருடைய தாயும் தாயின் சகோதரியான கிளையோப்பா மரியாளும் மகதலேனா நின்று கொண்டிருந்தார்கள். அங்கே யோவான் மற்றொரு நின்றார்கள் என்று எழுதவில்லை. அப்படியானால் அன்பு தேவ பிள்ளையை திரையில் பாருங்கள், இயேசுவை போல அக்கறை உள்ளவர்கள் வேறு யாருக்கும் இல்லை. இப்படி மாற்றி சொல்வேனையானால், இயேசுவை போல அக்கறை வேறு யாருக்கும் இல்லை. இன்னைக்கெல்லாம் என் கணவனுக்கு அக்கறை, என் பிள்ளைக்கு அக்கறை, நெவர் நெவர். அந்த வார்த்தையை படிக்கிறேன். சிலுவையின் அருகே கவனியுங்கள், ஏராளமான ஜனங்கள் அவரை பின்பற்றினார்கள். வேதம் சொல்கிறது, அவருக்கு சாப்பிட நேரம் இல்லை. திரளான ஜனங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதே பிள்ளையே, நீ வாழ்ந்திருக்கும் போது, சுகமாக இருக்கும்போது, ஆரோக்கியமாக இருக்கும்போது, 4 பேருக்கு நன்மை செய்யும் போது ஜனங்கள் உன்னை தொடர்ந்து வருவார்கள். ஆனால் நீ பாடுகளுக்குள்ளே, கண்ணீருக்குள்ளே, ஏமாற்றத்திற்குள்ளே, கலக்கத்திற்குள்ளே, உபத்திரத்துக்குள்ளே போகும்போது உன்னோடு யாரும் இருக்க மாட்டாங்க, ஆண்டவர் மட்டும்தான் இருப்பார். அந்த வார்த்தையை பாருங்கள். நோ ஒன் எவர் கேர் லைக் ஜீசஸ். அவரை போல என்னை விசாரிக்க, என்னை அன்பு கூற